போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் மண்ணக செல்வத்தையும் விண்ணக செல்வத்தையும் பற்றி பேசுகிறார். நாம் மண்ணக செல்வமா விண்ணக செல்வமா என்று பார்க்கும் பொழுது இறைவன் பழைய ஏற்பாட்டில் எசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்லிவிட்டார். நீங்கள் என் பார்வையில் விலையேற பெற்றவர்கள், மதிப்புக்கு உரியவர்கள், நான் உங்களை அன்பு கூறுகிறேன் என்கின்ற இந்த வார்த்தையின் வாயிலாக நாம் ஒவ்வொருவருமே விண்ணக செல்வங்கள். ஆனால் விண்ணக செல்வத்திற்குரிய மதிப்போடு வாழ்கிறோமா? சிந்திப்போம். குறிப்பாக அடுத்தவரை மன்னிக்க மறந்த நேரங்களை நினைத்து பார்த்து ஆண்டவர் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்போம். உள்ளம் வருந்தி அழுகின்றே, இறைவா என்னை மன்னிப்பாயா. உள்ளம் வருந்தி அழுகின்றே, இறைவா என்னை மன்னிப்பாயா. மன்னிக்க மறந்தேன், மரமன இருந்தேன், மன்னவாயம் பிழை பொறுத்தருள்வார். உள்ளம் வருந்தி அழுகின்றே, இறைவா என்னை மன்னிப்பாயா. எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது மனமிறங்கி நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாயிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திரு வார்த்தைகள் 1 முதல் 4, 9 முதல் 18 மற்றும் 20. அந்நாட்களில் அகசியாவின் தாய் அத்தலியா தன் மகன் இறந்து விட்டதைக் கண்டு கிளர்ந்தெழுந்து அரச குடும்பத்தார் அனைவரையும் கொன்றாள். அரசன் யோராமின் மகளும் அகசியாவின் சகோதரியுமான யோசேபா அகசியாவின் மகன் யோவாசை தூக்கி கொண்டு போய் ஒளித்து வைத்தாள். அவன் கொல்லப்படவிருந்த அரசிளம் புதல்வர்களில் ஒருவன். அவனையும் அவன் செவிலித்தாயையும் தனது பள்ளி அறையினுள் அத்தாலியாவின் பார்வையிலிருந்து யோசேபா மறைத்து வைத்தாள். எனவே அவன் உயிர் தப்பினான். அவன் 6 ஆண்டுகள் அவளோடு ஆண்டவரின் இல்லத்தில் தலைமறைவாய் இருந்தான். அந்நாட்களில் அத்தாலியாவே நாட்டை ஆண்டு வந்தான். 7ஆம் ஆண்டில் அரச மெய்க்காப்பாளர், அரண்மனை காவலர் ஆகியோரின் 100 தலைவர்களை குரு யோயாதா வரவழைத்து ஆண்டவரின் இல்லத்திற்குள் கூட்டிச் சென்றார். அங்கு அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார்.
அக்கோவிலில் அவர்களை ஆணையிடச் செய்து அரசனின் மகனை அவர்களுக்கு காட்டினார். குரு யோயாதா கட்டளையிட்டு கூறிய அனைத்தையும் நூற்றுவர் தலைவர்கள் செய்தனர். ஓய்வு நாளில் விடுப்பில் செல்வோர், பணி ஏற்போர் ஆகிய தங்கள் வீரர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு குரு யோயாதாவிடம் வந்தனர். அவர் ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த தாவீது அரசனின் ஈட்டிகளையும் கேடயங்களையும் நூற்றுவர் தலைவர்களுக்கு எடுத்துக் கொடுத்தார். காவலர் கையில் படைக்கலன் தாங்கி திருக்கோவிலின் தென்புறம் தொடங்கி வடபுறம் வரை பலிபீடத்தையும் திருக்கோவிலையும் அரசனையும் சூழ்ந்து நின்று கொண்டனர். பின்பு அவர் இளவரசனை வெளியே கூட்டி வந்து அவனுக்கு முடிசூட்டி உடன்படிக்கை சுருளை அளித்தார். இவ்வாறு அவன் திருப்பொழிவு பெற்று அரசனானான். அனைவரும் கைத்தட்டி அரசர் நீடூழி வாழ்க என்று முழங்கினர். மக்களும் காவலரும் எழுப்பிய ஒலியை அத்தாலியா கேட்டு ஆண்டவரின் இல்லத்தில் கூடியிருந்த மக்களிடம் வந்தாள். மரபுக்கேற்ப அரசன் தூணருகில் நிற்பதையும் படைத்தலைவர்களும் எக்காலம் ஊதுபவர்களும் அவன் அருகில் இருப்பதையும் நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடி எக்காலம் ஊதுவதையும் கண்டான். உடனே அவள் தன் ஆடைகளை கிழித்துக் கொண்டு சதி சதி என்று கூக்குரலிட்டாள். அப்பொழுது குரு யோயாதா படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த நூற்றுவர் தலைவர்களை நோக்கி, படையணிகளுக்கு வெளியே அவளை கொண்டு செல்லுங்கள். அவளை எவனாவது பின்பற்றினால் அவனை வாளால் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டார். அவளை ஆண்டவரின் இல்லத்தினுள் செல்லலாகாது என்றும் கூறியிருந்தார். எனவே அவர்கள் அரண்மனையின் குதிரை நுழைவாயிலை அவள் அடைந்த பொழுது அவளை பிடித்தனர். அங்கே அவள் கொல்லப்பட்டாள். பின்பு யோயாதா ஆண்டவர் ஒரு பக்கமும் அரசன் மக்கள் மறுபக்கமுமாக அவர்களிடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். இதன் மூலம் அரசனும் மக்களும் ஆண்டவரின் மக்களாய் இருப்பதாக ஏற்றுக்கொண்டனர். அவ்வாறே அவன் அரசனுக்கும் மக்களுக்கும் இடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். பிறகு நாட்டில் உள்ள மக்கள் எல்லோரும் பாகாலின் கோவிலுக்கு சென்று பலிபீடங்களையும் சிலைகளையும் தகர்த்தெறிந்தனர். பாகாலின் அர்ச்சகன் மத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொலை செய்தனர். பிறகு குரு ஆண்டவரின் இல்லத்தில் காவலரை நிறுத்தி வைத்தார். நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடினர். அத்தாலியா வாளால் அரண்மனையில் கொல்லப்பட்ட பின் நகரில் அமைதி நிலவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் சீயோனை தம்புரை விடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம்புரை விடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார், அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினார். இது என்றென்றும் நான் இளைப்பாறும் இடம், இதை நான் விரும்பினதால் இதையே என் உறைவிடமாக்குவேன். இங்கே தாவீதின் மரபிலிருந்து ஒரு வல்லவனை எழச் செய்வேன். நான் திருப்பொழிவு செய்தவனுக்காக ஒரு ஒளி விளக்கை ஏற்பாடு செய்துள்ளேன். ஆண்டவர் சீயோனை தம்புரை விடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம்புரை விடமாக்க விரும்பினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண் உலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பது இல்லை, திருடரும் கண்ணமிட்டு திருடுவது இல்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண் தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு பெரிய செல்வந்தர் இறக்கும் தருவாயில் இருந்தார். தன் மனைவி அழைத்து, நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த 10 கோடி ரூபாய் பணத்தை நான் இறக்கும் பொழுது என் சவப்பெட்டியில் வைத்து என் உடலோடு வைத்து புதைத்து விடு என்று சொல்லி உயிலும் எழுதினாராம். அவரும் இறந்து போனார். அடக்க திருப்பலியின் பொழுது அவருடைய மகன் அம்மாவிடம் கேட்டாராம், உண்மையிலேயே 10 கோடி ரூபாவை சவப்பெட்டியில் வைத்து விட்டீர்களா என்று கேட்டபொழுது தாய் சொன்னாராம், கண்டிப்பாக நான் வைத்து விட்டேன். காரணம், நான் நேர்மையானவள். 10 கோடிக்கான பணத்தை விட 10 கோடிக்கான அந்த காசோலையை செக்க நான் எழுதி சவப்பெட்டியில் வைத்து விட்டேன். எனவே உன்னுடைய அப்பா மேலுலகம் செல்லும் பொழுது பேதுருவிடம் அந்த 10 கோடி செக்கை காண்பித்து அவர் பணத்தை பெற்றுக்கொள்ளட்டும் என்று அந்த அம்மா இவ்வாறு சொன்னார்களாம். அன்புக்குரியவர்களே, இன்றைய போதனை நிகழ்த்திய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் யூத சமுதாயத்தில் செல்வம் என்பது, பணம் என்பது கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டது. யாரெல்லாம் பணக்காரங்களோ, யாரெல்லாம் செல்வந்தர்களோ, கடவுள் அவர்களை நிரம்ப ஆசீர்வதித்திருக்கிறார். யாரெல்லாம் ஏழைகளோ வறியவர்களோ அவர்கள் கடவுளால் நேரடியாக சபிக்கப்பட்டவர்கள் என்கின்ற ஒரு தவறான கண்ணோட்டம் இருந்தது. இந்த கண்ணோட்டத்தை உடைக்கத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, எது உண்மையிலே செல்வம், மண்ணக செல்வம் நிரந்தரமா, விண்ணக செல்வம் நிரந்தரமா என்கின்ற போதனையை நாம் கற்றுக்கொள்ள நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் மக்கள் தங்கள் செல்வங்களை 3 முக்கிய வடிவங்களில் சேமித்தார்கள். முதலாவது விலை உயர்ந்த ஆடைகள், பட்டு துணி வாங்குவது, இன்னும் பலவிதமான விலை உயர்ந்த ஆடைகளில் தங்கள் செல்வத்தை அவர்கள் அதை வாங்கி சேமித்தார்கள். ஆனால் இவை பூச்சிகளால் அழியக்கூடியது. இரண்டாவது தானியங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள், இவையும் எலிகள் மற்றும் பூஞ்சைகளால் பாழாக்கப்படக்கூடியவை. மூன்றாவது தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள். அக்காலத்தில் வங்கிகள் இல்லாததால் மக்கள் இவற்றை தங்கள் களிமண் வீடுகளில், சுவர்களில் அல்லது தரையில் புதைத்து வைத்தனர். திருடர்கள் சுவர்களை தோண்டி சுவரில் ஓட்டையிட்டு திருடி சென்றனர். இந்த பின்னணியில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழியும் உலக புதையல்களுக்கும் அழியாத விண்ணக புதையல்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை விளக்குகிறார். ஆண்டவர் தெளிவாக 2 விதமான புதையல்களை பட்டியலிட்டதை நற்செய்தியில் பார்க்கிறோம். முதலாவது மண்ணுலக புதையல்கள். இவையெல்லாம் எவை? பணம், சொத்து, உலக புகழ், பதவி மற்றும் ஆடம்பர பொருட்கள். இவை அனைத்தும் திருடர்களால் திருடப்படும். இவை அனைத்தும் அழிந்துவிடும். விண்ணுலக புதையல்கள் எவை? நல்ல செயல்கள், பிறரன்பு பணிகள்,
இறை வார்த்தையின்படி வாழ்தல், ஜெபம் மற்றும் தூய்மையான இதயம், இதுதான் விண்ணக செல்வங்கள். நற்செய்தியினுடைய 2வது பகுதி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதையலை பற்றி, விண்ணக செல்வத்தை பற்றி இயேசு கிறிஸ்து கண்களை பற்றி பேசுகிறார். இவ்வாறு சொல்லுகிறார், கண் உடலின் விளக்கு, கண் நலமாயிருந்தால் உடல் முழுவதும் ஒளியாயிருக்கும் என்று கண்ணை பற்றி பேசுகிறார். என்ன அர்த்தம்? விவிலிய கலாச்சாரத்தில் நல்ல கண் என்பது தாராள மனப்பான்மையை, தாராள உள்ளத்தை சுட்டி காட்டுகிறது. கெட்ட கண் என்பது பேராசை மற்றும் பொறாமையை சுட்டி காட்டுகிறது. நாம் எதை பார்க்கிறோம், எதன் மீது ஆசைப்படுகிறோம் என்பதை நம் கண்கள் தான் தீர்மானிக்கின்றன. ஒரு கஞ்சன் ஆலயத்திற்கு சென்று ஜெபம் செய்தாராம். ஆண்டவரே, என் கண்களுக்கு பேராசை என்னும் இருள் வராமல் காப்பாற்றியருளும். ஆனா என் பக்கத்து வீட்டுக்காரன் புதிய கார் வாங்கியிருக்கிறான். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னுடைய கண் எரிகிறது பொறாமையால். எனவே தயவு செய்து என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுடைய புதிய கார் அடிக்கடி பஞ்சர் ஆகணும். அந்த புதிய கார் சாலையில் செல்லும் பொழுது அடிக்கடி பிரேக் டவுன் ஆகணும். இவ்வாறு நடக்கும் பொழுது அதை பார்க்கக்கூடிய என் கண்கள் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு வேண்டினானாம். இதுதான் பாத்தீங்கன்னா கெட்ட கண். அடுத்தவர் நல்வாழ்வை கண்டு பொறாமைப்படும் கண் ஆன்மீக இருளை கொண்டு வருகிறது. ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு வைக்கக்கூடிய சவால், முதல் சவால் பார்வை சவால். உன் கண் எதை நோக்குகிறது? உலக பேராசையா அல்லது பிறருக்கு கொடுக்கும் தாராள குணத்தையா? நம்மிடம் உள்ள செல்வத்தை கொண்டு பிறருடைய வாழ்வில் ஒளியேற்ற போகின்றோமா அல்லது சுயநலம் என்ற இருளுக்குள் வாழ போகின்றோமா என்கின்ற சவாலை நாம் சந்திக்க எதிர்கொள்ளுவோம். 2வது சவால் இதயத்தின் சவால். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் புதையல் எங்குள்ளதோ அங்குத்தான் உன் இதயமும் இருக்கும். இன்று நம் இதயம் எங்கே இருக்கிறது? வங்கி கணக்கிலா, சொத்து ஆவணங்களிலா அல்லது இறைவனின் தெய்வீக பாதத்திலா? நம் இதயத்தை உலக பற்றுக்களிலிருந்து விடுவித்து கடவுள் மீது பற்று கொண்டு வாழக்கூடிய சவாலை எதிர்கொள்ள ஆரோக்கியத்தாய் நம்மோடு என்றும் இருப்பாராக. எனவே அழுகி போகும் புதையல்களை சேர்த்து வைக்கும் எறும்புகளைப் போல வாழாமல் பிறர் அன்பு, ஜெபம், நல்ல செயல்கள் என்னும் விண்ணக புதையல்களை கொண்டு சேர்த்து வைத்து ஆசீர் பெற்ற மனிதர்களாக வாழ முயற்சி எடுப்போம். நம் கண்கள் தாராள குணத்தோடு பிறரை பார்க்கட்டும். நம் இதயம் விண்ணக ஒளியால் நிரம்பட்டும். புனித ஆரோக்கிய அன்னை நம் கண்களையும் இதயத்தையும் ஆன்மாவையும் ஒளிர்விப்பாராக. ஆமென். ஏழை எனது காணிக்கை இதுவும் இங்கில்லை, என் இதயம் தான் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் தேவனே. ஏழை எனது காணிக்கை இதுவும் இங்கில்லை, என் இதயம் தான் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் தேவனே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்கள் உடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாற செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புக்குள் அனைத்தும் உமக்கு பணி புரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். விண்ணகத்தின் செல்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வர இருக்கிறார். அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு. அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தைமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் குடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராய் இருக்கின்றீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது தெய்வீக திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.